அது ஒரு அழகான மலையடிவார கிராமம். அந்த கிராமத்தை ஒட்டி மிகப்பெரிய காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டுக்குள்ள எல்லா வகையான பறவைகளும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு வந்தது. அந்த கிராமத்துல எப்பொழுதும் எடைக்கு எடை நல்ல மழை பெய்யும். அந்த கிராமமே ரொம்ப செழிப்பா இருந்தது. இந்த காட்டுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்துல கோடை காலத்திலும் சரி குளிர்காலத்திலும் சரி எந்த காலத்துக்குமே வற்றாத அந்த குளம் இந்த பறவைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் அவங்க நினச்ச நேரத்தில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கும் ரொம்பவே சௌரியமாக இருந்ததுனாலே இந்த பறவைகள் வேறு இடம் தேடி போகாமல் அந்த காட்டுக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த பறவைகளுக்கு இந்த கிராமங்களில் மக்கள் வந்து வயல்வெளிகளில் விவசாயம் பண்ணுறது, அந்த நெல்மணிகள் நவதானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இந்த காட்டில் உள்ள குளத்துல தண்ணியும் குடிச்சிட்டு அந்த மரத்தில் அது அடர்ந்த வனம் இல்லையா, அப்போ அந்த மரத்தில் அழகழகாக கூடு கட்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வருது. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்க சாயங்காலம் ஆச்சுன்னா விதவிதமான இந்த பறவைகளின் சத்தங்கள் அப்படியே அழகாக அப்படியே ஒரு இசைக்கருவியை வாசித்த மாதிரி அப்படி ஒரு இனிமையான ராகமாக இருக்கும். இந்த ஊர் மக்களுக்கும் ரொம்பவே அது பிடிச்சிருந்தது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சந்தோஷமாக இந்த மக்களும் வாழ்ந்தாங்க, இந்த பறவைகளும் வாழ்ந்துச்சு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த பறவைகளில் மீனுக்குருவி அப்படின்னு ஒரு குருவி அங்கே இருந்துச்சு. அந்த மீனுக்குருவியோட கணவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொண்டராஜா. அப்போது இந்த கொண்டராஜாவை இந்த மீனுக்குருவி கொண்டின்னு செல்லமாக கூப்பிடும். இந்த மீனுக்குருவியை அந்த கொண்டராஜா மீனுன்னு அவர் அழகாக கூப்பிடுவார். இப்போ இவங்களுக்கு ஒரு 3 குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைங்களோட பேரு ஈனு, டீனு, மீனு. இப்போ இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 குழந்தைங்களும் ரொம்ப சின்ன குழந்தைங்க. அதாவது வந்து இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும் இவங்களுக்கு ரெக்கை முளைச்சி அவங்க பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போ இந்த மீனுக்குருவியும் கொண்டராஜாவும் தான் வெளியில் போய் அந்த குழந்தைங்களுக்கான உணவையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த கொண்டராஜாவும் மீனுக்குருவியும் இறை தேடி பறந்து போயிட்டாங்க. போகும்போது இந்த குழந்தைங்கள்ட்ட ரொம்ப பத்திரமா இருக்கணும், வெளியில் போகக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது, கீழே உத்து பார்க்கக்கூடாதுன்னு அத்தனை புத்திகளும் சொல்லிட்டு பாதுகாப்பாக இருங்க, நாங்கள் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பறந்து போயிட்டாங்க. அழகா இந்த 3 குருவியும் அழகா அவங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ளே இருந்தது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த 3 குருவிக்கும் பசி வந்துருச்சு. இந்த கொண்டராஜாவும் மீனுக்குருவியும் உணவு கொண்டுகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் போது இந்த 3 குருவியும் பசி தாங்காம கத்த ஆரம்பிக்குது. என்ன அம்மா என்ன காணோம், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமா எனக்கு தான் ரொம்ப பசிக்குது. ஆனா நான் என்ன உன்ன மாதிரியா கத்திக்கிட்டே இருக்கேன்? நீங்க 2 பேரும் என்ன எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அம்மா பாவம் நமக்காக உணவை தேடி அங்கெங்கெல்லாம் அலையிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மீனுக்குருவி மட்டும் அழகா இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொண்டுகிட்டு வருது. அம்மா அம்மா பசிக்குது. செல்லங்களா இந்த வந்துட்டேன் செல்லங்களா, சாப்பிடலாம், எல்லாம் வாயை தரங்க, அம்மா கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டாயிருச்சு தங்கங்களா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மீனுக்குருவி தன்னுடைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க சாப்பிட்டுக்கு இருக்காங்க 3 குழந்தைங்களும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கூடு கட்டி வச்சிருந்த அந்த மரத்தில் மிகப்பெரிய ஒரு மலைப்பாம்பு அப்படியே சர்றன்னு ஏறி வருது. அதை பார்த்த உடனேயும் இந்த மீனுக்குருவி அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போச்சு. என்னடா பண்ணுறது, குழந்தைங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் அப்படியே உறைஞ்சு போய் இருக்குது. அம்மா பயமா இருக்கு, அம்மா பயமா இருக்கு. இந்த குழந்தைங்கள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த மீனுக்குருவி சொல்லுது, தங்கங்களா பயப்படாதீங்க, அம்மா இருக்கேன், இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த செகண்டு இந்த மலைப்பாம்பு இந்த கூடு கட்டி இருந்த மரத்துலேருந்து அடுத்த மரத்துக்கு தாவிருச்சு. இந்த மீனுக்குருவிக்கு இங்கே நடக்கிறது கனவா நனவானே தெரியல. என்னடா நம்மளை நோக்கி வந்த மிகப்பெரிய ஆபத்து இப்படி வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்படி போயிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனி
கொண்டி வந்தோடனையும் நம்ம குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு காட்டுக்கு போயிடுவோம், இங்கே இருக்க வேண்டாம், இந்த மலைப்பாம்பு வந்து நம்மளை பார்த்துருச்சு, நம்ம குழந்தைங்களையும் பார்த்துருச்சு, இன்றைக்கி வேணா போயிருக்கலாம், இன்னும் ஒரு நாள் நம்ம இறை போகும்போது இந்த மலைப்பாம்பு வந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த மீனுக்குருவி யோசனை பண்ணிக்கு இருக்கும்போதே கீழே குனிஞ்சு பார்க்குது. ஒரு 2-3 பேர் அந்த மலைப்பாம்பை அழகாக அப்படியே தூக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க, ச்சே என்ன ஒரு எவ்வளோ பெரிய பாம்பு, இந்த மக்களை இத்தனை பயமுறுத்திக்கு இருந்திருக்கு, நல்ல வேளை இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த பாம்பை வந்து பிடிச்சி கொண்டு போய் ரொம்ப கிராமத்தோட எட்டி இருக்கிற காட்டிலே விட்டுருவோம், அப்போ தான் இந்த மக்கள் சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போகிறது இந்த மீனுக்குருவியோட காதில் கேட்டுருச்சு. அப்பாடா ரொம்ப சந்தோஷம், இனி இந்த மலைப்பாம்பும் இங்கே வராது, தூரமாக உள்ள காட்டில் கொண்டு போய் விட போகிறாங்க, கொண்டி வரட்டும் அப்பாடா அப்படின்னு சொல்லிக்கி இருக்கும்போது கொண்டி அங்கேருந்து வராரு. மீனு மீனு நீ எங்கே போன? நான் உன்னை தேடிட்டே இருந்தேன், அதான் வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. கொண்டி வந்துட்டியா? நான் உன்னை எவ்வளோ நேரம் தேடினது, இருந்து பார்த்தேன் கொண்டி, ஆனால் குழந்தைங்க பசியில் வாடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் லேட் ஆயிருச்சா, அதான் வேகமாக வந்துட்டேன் கொண்டி. கொண்டி உனக்கு ஒன்று தெரியுமா, நான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ பெரிய மலைப்பாம்பு இங்கே ஏறி வந்துச்சு தெரியுமா, ஒரு நிமிஷம் என் ஹார்ட்டே நின்று போச்சு, ஐயோ குழந்தைங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் கொண்டி. ஓ அப்படியா மீனு, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் கொண்டி நான் பயந்துக்கிட்டே இருந்தேனா, அப்போ சடாருன்னு அந்த பாம்பு என்ன நினச்சிச்சுன்னு தெரியல, இல்லை நமக்கு நல்ல நேரமானு தெரியல, இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவிருச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லி அப்போ தான் உசுரே வந்துச்சு கொண்டி. அப்புறம் பார்த்தா கீழே அந்த நிமிஷத்துல ஒரு 3 பேர் வந்து இந்த மலைப்பாம்பை தூக்கிட்டு தூரமாக உள்ள காட்டில் கொண்டு போய் விட போகிறேன்னு பேசிக்கிட்டே வந்தாங்க. இந்த கிராமத்தில் உள்ள மக்களை வந்து இந்த பாம்பு ரொம்ப அச்சுறுத்துச்சான், அதனால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த போலீஸ்காரங்க வந்து பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க கொண்டி. இனி நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நான் கூட நினச்சேன் கொண்டி நம்ம வந்து குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வேறு ஏதாவது காட்டுக்கு போய் நம்ம வீடு கட்டிக்கிட்டு அங்கே சந்தோஷமாக வாழலாம்னு, ஆனால் எங்கே போனாலும் இந்த மாதிரி சௌரியம் வராதில்ல கொண்டி, அதான் நான் திரும்ப இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் கொண்டி. நீ என்ன சொல்ற? அப்படியா மீனு, அப்போ நம்ம இங்கேயே இருக்கலாம், ஏன்னா பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, நம்ம இனிமேல் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருப்போம். ஆமாம் ஆமாம், வேற எங்கேயும் போக வேணாம், இங்கே இருப்போம். இப்படி மீனுவோட குடும்பத்துக்கு வந்த சோதனை முடிஞ்சு, கஷ்டகாலம் முடிஞ்சு, இப்போ மீனுக்குட்டி தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக அந்த காட்டிலே வாழ்ந்துக்கிட்டு வராங்க குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.